ஹாய் ஆல், இது சண்டே ஈவினிங். தீபாவளிக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி கடைக்கு வந்திருந்தோம். போன வாரம் வந்திருந்தப்போ கலெக்ஷன் எதுவும் செட் ஆகலை, அதனால் எதுவும் எடுக்கலை. அதனால் திரும்பி இந்த வாரம் வந்திருந்தோம். புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கலெக்ஷன் பார்க்கலான்னு பார்த்துருந்தோம். ஆனால் கலெக்ஷன் எதுவுமே இல்லை. பாப்பாவுக்கு லெஹங்கா எடுக்கலான்னு தான் ஐடியா. அங்கே லெஹங்கா கலெக்ஷனே இல்லை. அதனால் தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடைக்கு போய் பார்த்துருந்தோம். அங்கே போனதும் கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்தது. வழக்கம் போல் பட்ஜெட்டுக்கு அதிகமாக தான் இருந்தது. ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தான் இருந்தது. வேறு வழி இல்லை, இங்கே தான் எடுத்தாகணும், இல்லைனா அருண் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கப்புறமும் எடுக்கலைன்னா. போனது இந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நியூவாக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ப்ரைஸ் கேட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. 3500 சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நார்மலாக லெஹங்கா பார்க்க வந்துட்டேன். இந்த 3 லெஹங்கா தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 3த்துலேருந்து தான் ஒன்று வந்து நேத்ராக்கு எடுத்திருந்தேன். இது வந்து 2500 தான் வந்திருந்தது ப்ரைஸு. ஸோ அதுக்கப்புறம் லெஹங்கா வாங்கிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. 2000க்கு மேலே எடுத்திருந்ததால் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, ஹாட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ் எடுத்ததில் சந்தோஷமோ இல்லையோ, அந்த ஹாட் பாக்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிச்சனுக்கு ஏதாவது புதுசாக ப்ராடக்ட் வந்தாலே சந்தோஷம்தான். அதை ரொம்ப நேரமாக திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து ராகி சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி மாவு கொஞ்சம் தான் இருந்தது, அதில் கொஞ்சமாக ராகி மாவு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு செஞ்சிருந்த சிக்கன் கிரேவியே இருந்தது, அதை வச்சு டின்னரை முடிச்சாச்சு. ஸோ அதுதான் கேஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.